சிங்கப்பெண் திட்டம் வந்து இப்போ வந்து பாலியல் பெண்கள் பாதுகாப்பு தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப நேற்று பொருளாதார சென்று சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர், பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. இல்ல, அது வந்து சிங்கப்பெண் படைய அந்த படையில உள்ள ஒரு பெண்ணுடைய நகை திருடு போகுது. அந்த பெண்ணுக்கே வந்து அவங்கள பாலியல் சீண்டல் உருவாக்கப்படுது. அப்படிலாம் இருக்கும்போது அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சிங்கப்பெண் படை என்பது பெயரளவுக்கு உருவாக்கப்பட்டது. இது முறைப்படுத்தி அந்த உதவி எண் 181 இருக்குது, 1098 இருக்கு. அந்த உதவி எண்ணோடு இவங்களை இணைக்கப்பட்டு 100 காவல்துறை இருக்கு. அந்த உதவி எண்களோடு இணைக்கப்பட்டு இவங்களும் அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனு, மற்ற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உள்ள குழந்தை நல காவலர்கள், மகளிர் நல காவலர்கள் எல்லாம் இணைச்சு ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாதான் நல்லா இருக்கும். இப்போதைக்கு கண் துடைப்புக்காக பெயரளவுக்கு இந்த சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டுள்ளது என்பது என்னுடைய குற்றச்சாட்டா நான் வைக்க விரும்புகிறேன். அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்கள் திமுக அரசால் தொடரப்பட்டது. தற்போதுள்ள தமிழக வெற்றி கழகம் அரசு அமைக்கப்பட்டது. அம்மா உணவகத்தின் உணவு ஒன்று வந்து வெளி மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு எழுது. இதை பற்றி உங்க நிலைப்பாடு? அம்மா உணவகத்துல உள்ள பொருட்கள் வெளி மார்க்கெட்டுக்கு வந்து டோட்டலா விற்கப்படுகிறது. இல்ல, இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. நீங்க சொல்ற இந்த செய்தி, அம்மா உணவகத்தில் உள்ள உணவுகள் அப்படியே வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகின்றது வந்து ரொம்ப கவலைக்குரிய செய்தி. அது வந்து தேவை உள்ள ஒரு ஏழை எளிய மக்களுக்காக அந்த அம்மா உணவகம் அநேகமா பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல, ஒரு பொது நம்ம மக்கள் கூடுகிற இடத்து பக்கத்துலதான் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலதான் இருக்கும். வெளியூர்ல இருந்து வந்த ஈஸியா அங்க போய் ஒரு பசியோட இருக்கிறவங்க பசியாறுவது தான் அந்த அம்மா உணவகம். இந்த அம்மா உணவகத்தை நம்முடைய தலைமையர் ஆட்சியிலே நம்ம நிர்வகிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப வந்து இது பொது வெளி மார்க்கெட்ல அந்த உணவு விற்கப்படுகின்றது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது உடனடியா அந்த அரசு தலையிட்ட நிறுத்தணும். இங்க ஒதுக்கப்படுகிற அந்த கொடுக்கப்படுகிற உணவு ஏழை எளிய மக்கள் நலனுக்காக மட்டுமே அதை கொடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. திமுக அரசு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து வருவாயை வந்து பெருக்காமல் கடன் சுமையை மட்டுமே அதிகமா வச்சுட்டு போயிருக்காங்க. வெள்ளை அறிக்கையில வந்து அதாவது தனிநபர் கடனும் அதிக அளவு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 67,000 இருந்து இப்போ 1,28,800 குற்றச்சாட்டு. இப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல உள்ள இந்த ஆட்சியில நடவடிக்கையை பார்த்தேன்னா மரபுகள் கிடையாது, சட்டங்களை மதிக்கிறது கிடையாது. என்ன இந்த துறையில என்ன துறையுடைய செயல்பாடு என்னன்னு தெரியாது. அந்தந்த துறை அமைச்சரை விட மத்தவங்க தான் துறையை பத்தி பேசுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. இன்னும் அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு வரட்டும் தான் நம்ம வெயிட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி நேற்று அறிக்கப்பட்ட அந்த வெள்ளை அறிக்கை பத்தி எங்களுடைய அண்ணா தங்கம் தென்னரசன் சொன்னதான் நான் சொல்றேன். அது வெள்ளை அறிக்கையில வெற்று அறிக்கை. சும்மா மக்கள்கிட்ட வந்து ஏன் சொன்னதெல்லாம் செய்யலன்னு கேட்பாங்கன்றதுக்காக ஒரு வெற்று அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்றத உண்மை. அதுல ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய கடந்த பட்ஜெட் போர்டு முன்னால நிதி நிலைமை பத்தி ஒரு விரிவான அறிக்கை சட்டசபையில தாக்கல் செஞ்சாங்க நம்முடைய முதலமைச்சர். அப்புறம் எதுக்கு இப்ப வெள்ளை அறிக்கை? அதே தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அது அதிகாரி பேட்டியிலே சொன்னார், நீங்களாம் கேட்டிருப்பீங்க. ஒன்றிய அரசினுடைய அனுமதி வாங்கிதான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. யாருனாலும் அதை வாங்கிதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே சரியா சட்டத்துக்கு உட்பட்டு வழிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த நம்முடைய தளபதியார் அரசு செயல்பட்டது. நீங்க வந்து வருமானத்துக்கு வழி இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு மின் உற்பத்தி நிறுவனம் நம்ம கொண்டு வந்தோம், அது எண்ணில் அடங்காது, கணக்கில் அடங்காது சொல்லலாம். அவ்வளவு சூரிய உற்பத்தி, மின் உற்பத்தி, காற்றாலை உற்பத்தி எல்லாம் அதிக அளவு நம்ம வந்து வருவாய் பெருக்கப்பட்டது, அந்த மின் உற்பத்தி பெருக்கப்பட்டதுன்னு தான் உண்மை. அதனால இவங்க இன்னும் கத்துக்கிட்டு பேச சொல்லுங்க. அவங்க இன்னுமே வந்து துறையை அரசு நிர்வாகத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியே பேசினாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நம்ப முடியும். இது எல்லாமே வெற்று அறிக்கை, வெள்ளை அறிக்கை, வெற்று அறிக்கை. அதான் உண்மை. இப்ப வந்து என்னாச்சு கேட்பாங்களே மக்கள். நீங்க வாக்குறுதி சொன்னீங்களே 2,500 தரேன், நீங்களே 6 சிலிண்டர் தரேன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்காக அந்த வெள்ளை அறிக்கை. இதுதான் நிதி நிலைமை. இதே நிதி நிலைமை எப்படி இருக்குன்றது அவரு பிரச்சாரத்தப்போ அவரு முதலமைச்சர் என்ன சொன்னார்? மாண்பு முதலமைச்சர், நாங்க ரகசியம் வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியும், செய்வோம்னு சொன்னார்ல. அந்த ரகசியம் என்ன? இப்ப அதை செயல்படுத்துங்க. அதனால அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னா அது முழுக்க அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தான் சார். தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்தப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அதனால நிச்சயமா இது வெள்ளை அறிக்கைன்றது மக்களை ஏமாத்துறதுக்காக போற அறிக்கை தான். எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது. இப்ப வந்து நம்ம பாலியல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வரும்போது ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, 50,000 தான் அவங்களுக்கு தள்ளுபடி கடன்.
இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 12 குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 75,000 தரேன்றாரு. அதனால அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணவங்க, ஷூட்டிங் எடுக்கிறவங்க, நிஜத்தை அறியாதவர்கள், எல்லாம் நடித்தே பழக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த ஒரு தமிழ்நாடு, அதே நிலையாவது தொடர்ந்திட இந்த அரசு, இந்த அமைச்சர்கள், இந்த முதலமைச்சர்கள் நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டுட வேண்டும். இந்த மகளிர் வந்து பெரும்பாலும் வந்து பஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்றாங்க மேடம். மகளிர் பொறுமை எப்போ விடுவாங்க எல்லாமே குற்றச்சாட்டு இருக்காங்க. மகளிர் பஸ் அனைத்து பஸ்ஸுகளும் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்களா? ஏன் சொல்ல அறிவியா எல்லாத்துக்குமே அப்படிதானே. மகளிர் பஸ் எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. படித்த இளைஞர்கள், வேலை கிடைக்காத இளைஞர் மாசம் 4,000 தரேன்னாங்க. எல்லா இது இந்த விவசாய ஆமா மாமன் சீரு, அப்புறம் கல்யாண சீரு, தங்கம், பட்டு புடவை, என்னெல்லாமோ இருக்கு. ஸோ இவங்க அதெல்லாம் நிறைவேற்றிக்கிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நாங்க எங்களுடைய திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனுக்கானதை நாங்க போராடி கோரிக்கை வச்சு நிறைவேற்ற செய்வது எங்களுடைய எதிர்க்கட்சி, எங்களுடைய கடமை. எதிர்க்கட்சி எம்எல்ஏ, நம்முடைய கோயில்பட்டி எம்எல்ஏ உள்ளிட்ட எல்லாருமே அதை அரசை வலியுறுத்துவோம். அதாவது திமுக வந்து கடந்த காலம் கூட்டணி பலத்தில் அமைந்தது. தற்போது கூட்டணி பலம் இல்லாமல் தனித்து நிற்கிறது. இச்சூழ்நிலை வந்து தாவேகாவுக்கு அரசுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டால், அதாவது அதிமுக ஈடுபட்டால் மக்களுடைய முழு நம்பிக்கை பெறும் சொல்லி இபிஎஸ் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்க. இதை பற்றி உங்க கருத்து? அது அவருடைய கருத்துங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னைக்குமே திமுக வந்து மக்கள் தேவைகளுக்காக, மக்களுக்காக பிரச்சனைகள், மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது முதல் தளத்தில் நிற்கிறது திமுகவா தான் இருக்கும். இந்த கூட்டணியை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுதலாக கட்சி பலப்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திமுகவில் இருந்து, அதாவது அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு திமுகவில் வந்து 16 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே திமுக நிர்வாகிகள சலசலப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில அதாவது ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறும் எண்ணம் கொண்டவர்கள் திமுக நோக்கி வர வேண்டும், அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு கருத்து? இது நாங்க என்னங்க, நீங்க இதெல்லாம் நம்ம வந்து நான் இதுல வந்து எந்த கருத்து சொல்ல விரும்பல. அவன் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட பின் நேற்று கூட எனக்கு பாதுகாப்பு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் இன்னும் அந்த எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படாமலே இருக்கு. இல்ல, எல்லா தரப்புலையும் வலியுறுத்துறாங்க. அந்த அம்மாவே நேரம் பேசுது. எதனால அந்த அம்மா கட்சியில வந்து நிக்கிட்டாங்க. ஆனா எதிர்த்தரப்புல ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு ஒரு முதலமைச்சர் எதுவும் வான் பண்ணாரா என்னன்னு தெரியல. அந்த அம்மா வீட்டுக்கு போய் அடியாட்க போய் மிரட்டுறாங்களாங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இப்படி ஒரு உங்க கட்சிக்காரங்களே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா வேற பொதுமக்களுடைய பாதுகாப்பில் பெரிய கேள்விக்குறிதான் இந்த ஆட்சியில் அமைகிறது அப்படின்னு தான் உண்மை. அதனால நிச்சயமா இந்த நிலை மாற வேண்டும் என்பது எங்களுடைய வலியுறுத்தல். ஏங்க அவர் வேற என்ன பேச முடியும்? சபாநாயகர்னு அவங்க கட்சியை பத்தி அப்படிதான் பேச முடியும்.